கேஃபே எக்ஸிட் கேஃப்னு இருக்கலாம். ஆமா அது தெரியாம ஒரு போட்டோ எடுக்கலாம். ஓடு ஓடு ஏதோ பஸ் தான் வர இடம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4-5 மாதத்துக்கு பிறகு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால் என்னெல்லாம் பண்ணலான்னு உள்ள விஷயத்தான் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு பண்ணி வீடியோ தான். என்னோடய லாஸ்ட் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் மும்பையில் நல்ல சூப்பர் ஏரியாவில் இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லாங் மந்த்ஸ் நாகர்கோவில் பேக் வந்திருந்தேன். நான் நாகர்கோவில் ரீச் ஆக நேரமே ஈவினிங் 6 to 6:30 ஆகிட்டு. ஸோ வீட்டில் போய் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 8:30 இருக்கும். டால்ஃபின் கால் பண்ணி, டால்ஃபின் வெளியே போமா, எப்படி ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஒரு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே போமான்னு கேட்டோம்னா சரி ஓகே வெளியே போகன்ட்டு டப்புன்னு கிளம்புனோம் வெளியே. நாகர்கோவிலில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருந்து எல்லாத்தையும் பார்த்து எடுத்து முடியறதுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு 10:30-11:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ டைம் போனதே தெரியாது, ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணது. ஸோ டைம் போனது தெரியாமல் நல்லா சுற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் யோசித்தோம், நல்லா வயிறு பசிக்கு எங்கே போய் சாப்பிட்லான்னு. அப்படி அல்ஃபோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம அழகமண்டபம் போவோம், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னு. நாகர்கோவிலெல்லாம் ஹோட்டல்னு சொல்லி அழகமண்டத்துக்கு கிளம்பி போய் அங்கே போய் சாப்பிட்ருக்கு. ஒரு விஷயம் சொல்லணுங்க, நான் அழகமண்டபத்துலேருந்து நாகர்கோவில் வர வீடியோ தான் இது. இந்த பஸ்ஸு ஒரு 12-12:30 இருக்கும் வீடியோ எடுக்க நேரம் நைட்டு. அந்த டைம் ரோடு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பஸ் ரொம்ப ஸ்பீடு தான் போச்சு. கேமராவில் எடுக்க நேரம் கேமராவில் நாங்கள் என்ன எடுக்கிறோன்னு எங்களால் பார்க்க முடியல, அவ்வளோ ஷேக் இருந்து. ஆனால் இப்போ ப்ளே பண்ணி பார்க்க நேரம் ஓரளவு ஓகேயாக தெரியுது. அதனால் கேமரா இஸ் குட். ஸோ இப்போ நம்ம பார்வதிபுரத்தில் இறங்கியாச்சு. இனி பைக் எடுத்துகிட்டு அப்படியே பார்வதிபுரம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அடுத்த பையன் வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிக்கணும். சரி பைக் எடுப்போம். பைக் எடுத்துகிட்டு அப்படியே பார்வதிபுரம் பாலத்துக்கு மேலே போனோம். போய் உட்காந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மீட் பண்ணதில் கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு மும்பையில் நடந்த சம்பவங்கள், பிறகு அவனுக்கு நாகர்கோவில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பையன் என்ன பண்ணோன்னா பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். ரொம்ப நாளைக்கு பிறகு பைக் எடுத்துகிட்டு வெளியே ஒரு ட்ரிப் மாதிரி பஸ்ஸு பைக்கு எல்லாம் எடுத்து மிட் நைட் சுற்றினது ரொம்ப சூப்பராக இருந்து. ஆனால் ஒரு சின்ன விஷயம்னா, மும்பை நாகர்கோவிலையும் கம்பேர் பண்ண கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து. இப்போ நாகர்கோவில் செம்ம ஹாட்டாக இருந்து. மார்னிங் நைட்டு எப்போவுமே ஹீட்டாக தான் இருந்து. ஆனால் மும்பை கம்பேர் பண்ணாலும் இப்போ மும்பையில் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஹாட் கிடையாது, நைட்டும் அவ்வளோ ஹாட் கிடையாது. நான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டே படுத்துங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு தான் இருந்து. ஆனாலும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஹோம் டவுன் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்து. எங்கே போனாலும் நம்ம ஊர் தான். சொர்க்கம் நம்ம ஊர் மட்டும்தான், வேறு எந்த ஊரும் கிடையாது.